இருமொழி கொள்கையில தமிழகம் முன்னேறி இருக்கு. பிற மாநிலங்கள் ஹிந்தி பேசும் மாநிலங்களை விட கல்வியிலையும் பொருளாதாரத்திலும் எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத அடித்து பேசிட்டே இருக்கேன். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் முதல்ல அழகப்பா, அதுக்கப்புறம் அழகப்பா மேல்நிலைப்பள்ளி. நீங்கள் தமிழ் தான் படிச்சீங்க. அதுலேயும் நீங்கள் கிளாஸ் ஏ இங்கிலீஷ் மீடியம், பிஎன்சி தமிழ் மீடியம். நான் பி செக்ஷனில் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆனால் எனக்கு எடுத்த உடனே வேலை எங்கே கிடைச்சது? நான் அப்ளை பண்ணதே ஒரு இடம் தான். அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டேன். எனக்கு மத்திய பிரதேசத்தில் கோல் இண்டியாவில் வேலை கிடைச்சது. அங்கே போன உடனே நான் கற்றுக்கிட்ட முதல் தமிழ் ஹிந்தி என்ன தெரியுமா? முஜே ஹிந்தி நஹி மாலும். நீங்கள் முன்னேறி இருப்பவர்கள், நீங்கள் இவரை பிச்சை அவர்களை கூகுளுக்கு இதாக இருக்கார், உதாரணம் சொல்லலாம். டாக்டர் கலாம்ஜி சொல்லலாம். அவரவர் முயற்சியில் வந்தார். உங்க திராவிடியன் ஸ்டாக் காரணம் இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சி இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் திராவிடியன் லூட், நாட் பிகாஸ் ஆஃப் யூ. அதனால இன்னைக்கு நீங்க வளர்க்குறீங்க. நான் சொல்றது என்ன, நீங்க எல்லாத்தையும் விட்டுருவோம். சகோதரி கனிமொழியுடைய பையன் ஆதித்யா எந்த ஸ்கூல்ல படிச்சார்? எங்கிட்ட இது இருக்கு, எவிடன்ஸ். ஏன் உங்க பையன் அதுல படிக்கணும்? ஏன் நீங்க தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கல? அந்த டியூப்ளிசிட்டி. நீங்க உங்க குழந்தைகளுக்கு ஹிந்தி கல்வி, சான்ஸ்கிரிட் கல்வி, ஆனா ஏழை விவசாயி தொழிலாளினா அவங்க குழந்தை கூடாதா? குறவழியை நெருக்குவீங்களா? அதுதான் ஃபேசிசம். தி மோஸ்ட் ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் இன் இந்தியா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ஸ்டாலின் அதுக்கு அந்த பேர் கூட காரணமா இருக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் ஃபேசிஸ்ட் அவங்களோட தானே ஆரம்பமே, அங்கே தானே ஆரம்பிச்சது 1917. அதனால் அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் ரொம்ப கெட்டிகாரத்தனமாக கேட்குறாரு, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, அது மாதிரி ஏன் தமிழ் பிரச்சார சபா ஆரம்பிக்கிறார்? நல்ல கேள்வி. நீங்களே வாண்டனா வடிவேல் மாதிரி வண்டியில் ஏறுறீங்க. நீங்கள் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சதா? பிஜேபி ஆரம்பிச்சதா? 1918 மகாத்மா காந்தி சென்னையில் இருக்கிற அன்னிபெசன்ட் அம்மையாரோட உதவியோட அவர் ஆரம்பிச்சார். அது இண்டிவிஜுவல் எஃபர்ட். நான் கேட்கிறேன், 1919 நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல மெட்ராஸ் பிரசிடென்சியில், நீங்க ஏன் ஆரம்பிக்கல? அன்னைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய பகுதிகள் இன்னைக்கு ஆந்திராபா இருக்கு, ஒரு பகுதி கர்நாடகாவில் இருக்கு, ஒரு பகுதி பாலக்காடுலேருந்து மல்லப்புரம் வர கேரளாவில் இருக்கு. அங்கெல்லாம் நீங்க தமிழ் பிரச்சார சபா ஆரம்பிச்சிருக்கலாமே, ஆட்சியில இருந்தீங்களே. தமிழுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? தேர் இஸ் ஒன்லி ஒன் தமிழ் யூனிவர்சிட்டி. அதுவும் திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்ஆர் இருந்தப்ப ஆரம்பிச்சது. உங்க குடும்பம் கிடையாது, டிஎம்கே பார்ட்டி கிடையாது. அது எல்லா விதத்திலும் தமிழுக்கு விரோதமாகவே செயல்படுவீங்க. இப்ப அதுக்கு தனியார் படிச்சாங்க, இருமொழியில படிச்சது. நானும் அதுல தான் படிச்சேன். அதுலயுமே என்னோட தகப்பனார் சொல்வார், தாய்மொழியில் படிச்சின்னு சொன்னாதான் சப்ஜெக்ட் புரியும்னு. அதனால தான் இப்பவும் என்ன சொல்றோம், இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ஃபர்ஸ்ட் தாய்மொழி கட்டாயம், அடுத்து ஆங்கிலம், அப்புறம் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம தொகுதி எம்பி யாரு? துரை வைகோ. அவரோட பேர குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதை நம்ம தடுக்கலாமா? நான் தடுக்க கூடாதுங்கிறேன், ஸ்டாலின் தடுக்கணுங்கிறார். துரை வைகோ பேர குழந்தை ஏன் தெலுங்கு படிக்கப்படாது? உதாரணத்துக்காக சொல்றேன், தமிழ்நாட்டில் 37% லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. ஏன் அவர்கள் குழந்தைகள் கன்னடம் படிக்கணும்னா கன்னடம், மலையாளம் படிக்கணும்னா மலையாளம், தெலுங்கு படிக்கணும்னா தெலுங்கு? வாய்ப்பு கொடுத்தால் என்ன? அந்த வாய்ப்பு ஆப்ஷனல். நீங்க எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் வைங்க. அது என்ன நீங்க தடுக்கிறதும் கூட ஒரு திணிப்பு தானே. அதனால இந்த அரசாங்கம் இட் இஸ் அ ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட், ஆன்டி குரோத் கவர்மெண்ட். நீங்க பாருங்க, ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டருக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம்? நேத்திக்கு சொல்லி இருக்கார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், 3 லாங்குவேஜ் என்ன, என் மாநிலத்தில் என் குழந்தைகள் 10 லாங்குவேஜ் படிக்கணும்னாலும் நான் அனுமதி தரேன். அதுதான் வளர்ச்சியை விரும்புகின்ற, அறிவை விரும்புகின்ற சீஃப் மினிஸ்டர். இவர் அப்படி இல்லை. இவர் அறிவை மட்டம் தட்ட நினைக்கிறார்.
இன்னைக்கு உலகம் எவ்வளவோ மாறி போயிருக்கு. அதனால உங்களுடைய இந்த லிங்குவிஸ்டிக் சாவினிசம், லிங்குவிஸ்டிக் ஃபெனட்டிசிசம் அது இனிமே நடக்காது. ஒரு விஷயம், 1 கோடி கையெழுத்தே இல்லைனாலும் வர்ற கவர்மெண்ட் பிஜேபி பார்ட்டிசிபேட்டிங் கவர்மெண்ட் தான், அது கொண்டு வந்துடும். எல்லாத்தையும் சமச்சீர் கல்வி கொண்டு வரணும்னு சொல்றீங்க. தனியார் பள்ளிகளுக்கு ஒரு சமச்சீர் கல்வி கொண்டு வர முடியுமா? ஏன்னா அரசு பிள்ளைங்க சார் ஒரே மாதிரி சிலபஸ் தான் சொல்லிட்டா பிள்ளைங்க எல்லாமே இப்ப தனியார் பள்ளி தான் விரும்புறாங்க. ஆர்குமெண்டே இல்ல சார், ஒரே சிலபஸ் தான் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும், பிரைவேட் ஆர் கவர்மெண்ட். சாத்தியம் சார், சாத்தியம். we will do it. எங்க கவர்மெண்ட் வரும் 26ல, this government will go away, it will be driven out. அப்ப நாங்க கொண்டு வருவோம். நாங்க ஓட்டு கேட்கறதையே எல்லாருக்கும் சம கல்விக்கு, பிஜேபிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடுன்னே கேட்போம். இத ஒரு எலெக்ஷன் பிரச்சனையா வச்சு பிஜேபி போட்டியிடும். இது அலையன்ஸ் எல்லாம் இப்ப ஏன் சார் கவலை பண்ணும்? அலையன்ஸ்ங்கிறது என்ன சார்? இட்ஸ் ஒன்லி a சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்க ஐடியாலஜிக்கலி எல்லாருக்கும் ஒரே இது இருந்தால் தான் அலையன்ஸ் வராங்களா? இல்லை. ஏன்னா இப்போ இந்த கல்விக் கொள்கை இங்கே யார் அவர் செல்வ பெருந்தொகைய அவர்கிட்ட இருக்கு பெருந்தொகை, அவர் சொல்றதும் ராகுல் காந்தி சொல்றதும் ஒன்னா இருக்கா? ஜித்தனா அபாதி உத்தனா ஹக்கு. எத்தனை பாப்புலேஷன் அத்தனை உரிமை. இந்த டீலிமிட்டேஷன்ல ராகுல் காந்தியினுடைய பிலாசபிய திமுக ஏத்துக்குதா? அதனால இட் இஸ் ஒன்லி a சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். அது எலெக்ஷன் நெருங்க நெருங்க ஃபைனல் ஆகும்.